திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். இந்த ஆண்டு நவராத்திரியின் 9 நாட்களிலும் எந்தெந்த நாளில் என்னென்ன நிறத்தில் ஆடையை அணிய வேண்டும் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம். நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டும். ஏனெனில் இந்நிறம் சக்தி மற்றும் உறுதியை குறிக்கிறது. நவராத்திரியின் 2வது நாள் பிரம்மச்சாரணி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ராயல் ப்ளூ நிறத்தில் ஆடையை அணிய வேண்டும். ஏனெனில் இந்த நிறம் அமைதியை பிரதிபலிக்கிறது. நவராத்திரியின் 3வது நாள் சந்திரகாண்டா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிய வேண்டும். ஏனெனில் இந்த நிறம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. நவராத்திரியின் 4வது நாளில் பக்தர்கள் சுஷ்மாண்டா தேவிக்கு விருப்பமான பச்சை நிற ஆடையை அணிய வேண்டும். இதனால் அவள் தனது பக்தர்களுக்கு அனைத்து விதமான செழிப்பை வழங்குவாள். நவராத்திரியின் 5ஆம் நாள் பக்தர்கள் ஸ்கந்த மாதாவின் விருப்பமான சாம்பல் நிற ஆடையை அணிய வேண்டும். ஏனெனில் இந்நிறம் சமநிலை மற்றும் நிலத்தன்மையை குறிக்கிறது. வலிமை மற்றும் தைரியத்தின் உருவமான காத்தியாயினி தேவிக்கு நவராத்திரியின் 6வது நாளில் ஆரஞ்சு நிற ஆடையை அணிந்து வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நிறம் துடிப்பான மற்றும் சுறுசுறுப்பான நிறமாகும். துர்கா தேவியின் கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவமான காலராத்திரி என்பதால் நவராத்திரி 7வது நாளில் பக்தர்கள் வெள்ளை நிற ஆடையை அணிந்து அவளை வழிபட வேண்டும். இந்த நிறம் தூய்மை மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது. அழகு மற்றும் கருணையின் உருவமாக மகா கௌரி தேவி கருதப்படுவதால் நவராத்திரியின் 8வது நாளில் பக்தர்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து அவளை வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நிறம் அன்பையும் இரக்கத்தையும் குறிக்கிறது. நவராத்திரியின் கடைசி நாளில் ஞானத்தையும் அறிவையும் அருளும் சித்திதாத்ரி தேவியை வணங்குவதால் அவளுக்கு உகந்த வான நிறத்தில் ஆடையை பக்தர்கள் அணிந்து அவளை வழிபட வேண்டும். இந்த நிறம் பரந்த தன்மையையும் ஆன்மீகத்தையும் குறிக்கிறது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.